ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனாஸ் க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம ஆடி ஒன்றுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான தேங்காய் உப்புட்டு. எங்கள் ஊர் சைட்லலாம் தேங்காய் சுடுவாங்க, இல்லாட்டி தேங்காய் உப்புட்டு செய்வாங்க. தேங்காய் உப்புட்டுனா ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் போலி தான். ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கரெக்டான ரேஷியோவில் செய்யலாம். 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இல்லைன்னா பாதி மைதா மாவும் பாதி கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. கையில் எடுக்கும்போது அப்படியே வளவளப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடும்போது நமக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ண முடியாது. அடியில் மாவு அப்படியே இருக்கும், மேலே இருக்க மாவெல்லாம் கொல கொலன்னு இருக்கும். மைதா மாவு கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் இன்னுமே நல்லா லூஸ் ஆகும். இப்போது 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி திரும்ப திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் உப்புட்டு. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமே அதோட பதம் வந்துட்டு மாறிடும், நல்லா லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே லைட்டாக எண்ணெயை மட்டும் தடவிட்டு 1 மணி நேரம் ஆகுது, குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம். நீங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு, மூடி வச்சிடலாம். அடுத்தது பூரணம் பண்ணலாம். ஸ்டஃபிங்க்கு ஒரு வானலை அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது சரியாக 2 தேங்காய் ஆச்சு. நல்லா பெரிய தேங்காவாக இருந்ததுன்னா 2 தேங்காய். அந்த கப்போட மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம எடுக்க போகிறோம். தேங்காவை நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஈரப்பதம் வந்துட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா உதிர்ந்து வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அன்னைக்கே செஞ்சு அதே நாள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் தேங்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 நாள் 3 நாள் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உப்புட்டு கெடாது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உதிர்ந்து வர அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். தேங்காவை வறுக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்தாலே நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும். வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ தேங்காவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. தேங்காய் வறுப்பட்டதும் நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம். நாம் இப்போது சர்க்கரை பாகலாம் எதுவும் காய்ச்ச போகிறதில்ல, டைரெக்டாகவே நம்ம அரைச்சிக்க போகிறோம். ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தேங்காய் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் 2 கப் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பில் வெல்லமும் எடுத்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணதோ இல்லை திருவன வெல்லமோ நாங்கள் நல்லா இடித்து வச்சுருக்கோம். அந்த வெல்லம் 1 கப் எடுத்துக்கலாம்.
இப்போ பாதி அளவுக்கு தேங்காவை போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். எல்லாத்தையும் போட்டால் சரியாக அரைப்படாது, பாதி போட்டுக்கலாம். வெல்லம்லேயும் பாதி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தேங்காவை நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த வெல்லமில் பாதி ஆட் பண்ணி திரும்பவும் அரைச்சிக்கலாம். இந்த வெல்லம் வந்துட்டு நல்ல ஈரப்பதத்தோடு இருக்குது, அப்படியே உருகின பதமாக இருக்குது. ஒருவேளை உங்களோட வெல்லம் நல்லா ட்ரையாக இருந்தது அப்படின்னா வெல்லத்தை ஃபஸ்ட்டு போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் போட்டுக்கோங்க. இந்த வெல்லம் வந்துட்டு மெல்ட்டிங் ஸ்டேஜில் இருக்கனால நான் ஃபஸ்ட்டு போடலை, ரொம்ப உருகிடுச்சு அப்படின்னா அடியில் ஒட்டிக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நான் ஒரு வானல் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், மிக்சிங் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு சதசதப்பாக இருக்கணும். மீதி இருக்க தேங்காவும் அதே போலவே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் 2 சுற்று சுற்றிடலாம். அப்போ தான் ஏலக்காவும் தேங்காவும் ஓரளவுக்கு நல்லா அரைப்படும். இதை அரைச்சதுக்கப்புறம் மீதி இருக்க வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதையே அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதும் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறதோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கை படும்போதே நம்ம கையோட சூட்டுக்கு வெல்லம் நல்லா மெல்ட் ஆகும். வெல்லம் மெல்ட் ஆச்சுன்னா தேங்காய் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ ஒரு வேளை நம்ம அதிகமான வெல்லம் சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிரும். 2 கப் தேங்காய்க்கு 1 கப் வெல்லம் வந்துட்டு சரியாக இருக்கும். உருண்டை பிடிக்கும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். ஒருவேளை அதிகமாக தண்ணி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஸ்வீட்னஸும் கரெக்டாக இருக்குது, பதமும் கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம பொட்டுக்கடலை எதுவும் சேர்க்கல. ஒருவேளை உங்களுக்கு வெல்லம் அதிகமாக இருந்து ஸ்டஃபிங்கில் அதிகமான தண்ணி விடுது அப்படின்னா, கரைஞ்சி போகுது அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அரைச்சி பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், பதமும் நல்லா கொஞ்சம் டைட்டாக வரும் நமக்கு. பாருங்கள், இப்போ நமக்கு தேவையில்லை, அழகாக உருண்டைகள்லாம் வருது. சின்ன சின்ன உருண்டைகள்லாம் பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த சைஸில் இந்த உருண்டை எடுக்கிறோமோ, ஸ்டஃபிங் எடுக்கிறோமோ அதே சைஸ் மைதா எடுக்கணும். பாருங்கள், இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மைதா மாவு நல்லா லூஸாக இருக்குது, இணங்கி போயிருக்கு. கையில் எடுக்கும்போதே அழகாக வரும். ஸ்டஃபிங், மைதா மாவு இது எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு நாம் இன்றைக்கி ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் பேப்பர், பிளாஸ்டிக் கவர் ஏதாவது இருந்ததுனாலும் எடுத்துக்கலாம். வாழை இலையும் எடுத்துக்கலாம். வாழை இலை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வாழை இலையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. மைதா மாவு ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், மைதா எந்த அளவுக்கு லூஸாக இணங்கி வருதுன்னு. மைதா கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாம். நடுவில் ஒரு ஸ்டஃபிங் கொடுத்து இதை அப்படியே மேலே போத்திக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. கையில் லைட்டாக நெய் இல்லைதா ஆயில் தடவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஈவனாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடுங்க. உங்களோட மைதா மாவு நல்லா லூஸாக இருந்தது அப்படின்னா கையில் எண்ணெய் தொட்டு ப்ரெஸ் பண்ணும்போதே அழகாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். ஒருவேளை டைட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிறத வச்சு தான் தேய்க்கணும். ஸோ லூஸாக இருக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களோட உள்ளங்கை போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. எல்லா சைடும் தேய்ச்சி விட்டால் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. மேலே லைட்டாக நெய் தடவிக்கோங்க, இல்லாட்டி ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைடும் 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தேங்காய் உப்புட்டு ரெடி ஆகிடும். நம்ம சின்ன சின்ன சைஸை தான் செய்கிறோம். ஒரு இது வேகும்போதே இன்னொன்று செஞ்சு சைடில் இன்னொரு உப்புட்டும் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஒன்றா செஞ்சோம்னா ரொம்பவே லேட் ஆகும். ஒன்று குக் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம இன்னொன்று செய்ய ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், அடுத்தது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக நம்ம ஒப்புட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி ஒப்புட்டு செஞ்சிடலாங்க. இது வந்து ஸ்டஃபிங்கும் அதிகமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி தேய்க்கிறதுன்னு இன்னொரு முறை காட்டுறேன். மைதா மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் கொஞ்சம் கூட தெரியாமல் நல்லா கவர் பண்ணிவிட்டு நெய் அல்லது எண்ணெய் தொட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம மைதா மாவை எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஒருவேளை நம்ம 1 மணி நேரம் மட்டும்தான் ஊற வச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சுருங்கி வரும். நம்ம நிறைய நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லா இழுத்து எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். ஒப்புட்டு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி பெருசாக வருதுங்கிறது மைதா ஊறுறதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் நிறைய நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், அதே மாதிரியே இன்னொன்று ரெடி பண்ணிடலாம். மாவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போது கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்மளோட உப்புட்டு ரெடி ஆகிடும். உள்ளங்கையால் நல்லா அழுத்தி அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. கண்டிப்பாக பூரணம் வெளியே வராது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் மேபி கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஈஸியாக அழகாக எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். பாருங்கள், இதை அப்படியே எடுத்து தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போது ஆடி 1க்கு ஸ்பெஷலான தேங்காய் உப்புட்டு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் ஊர் சைடில் தேங்காய் வந்துட்டு சுட்டு எடுப்பாங்க. முழு தேங்காயில் உள்ள ஸ்டஃபிங்லாம் போட்டு நெருப்பில் சுட்டு எடுத்து சாப்பிட்றதும் ஸ்பெஷல். தேங்காய் உப்புட்டும் ரொம்பவே ஸ்பெஷல். உங்கள் ஊர் சைடில் தேங்காய் சுடுவீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த உப்புட்டு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஜவ்வு மாதிரி இழுக்காது. நிறைய நேரம் ஊற வச்சு செஞ்சுருக்கனால இது போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த உப்புட்டு ரொம்பவே ஸ்பெஷல். நீங்களும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.